வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, சாமையில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாமை வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். சாமை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறுதானியங்க. இதை இங்கிலீஷில் லிட்டில் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதாவது நார்ச்சத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேங்க. மிளகு லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த சாமையில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. இப்போது ஜீரகம் போட்டாச்சு. இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி இது மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இஞ்சி போட்ட உடனே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இந்த டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் சிறுபருப்புங்க நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்கேன். இப்போது 2 டம்ளர் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி அளவு, அதாவது 1க்கு பாதி அளவு பருப்பு. பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு சாமை போட்டிருக்கேன். அதில் பாதி அளவு, அதாவது 2ஓட பாதி 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த சாமையை நல்ல மண் போக கழுவிடுங்க. சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூசி கல் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இதில் போட்டிருக்கேங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ தண்ணி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாமை பருப்பு ரெண்டும் சேர்த்து நமக்கு 3 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா, 2 டம்ளர் சாமை 1 டம்ளர் பருப்பு. இப்போது இதுக்கு சேர்த்து நான் ஒரு 9.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இன்னும் கூட உங்களுக்கு குறைவாக வேணும் அப்படின்னா கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மொத்தத்தில் ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும் அப்படின்னா 10 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 9.5 டம்ளர் ஊற்றினேன். அதுவே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நம்ம சிறுபருப்பு அல்ல பாசிப்பருப்பு போடுறோம் இல்லையா, பருப்பு கண்டென்ட் இருக்கும்போது உங்களுக்கு டைம் ஆக ஆக பொங்கல் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. சாமையும் பருப்பும் சேர்ந்து 3 டம்ளர், அதுக்கு அளவு 9.5லேருந்து 10 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டம்ளர் சாமை அப்படின்னா அரை டம்ளர் பாசிப்பருப்பு, 1க்கு பாதி, அதுதான் அளவு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கரை நல்லா மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்துருங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க சாமையில். அதனால உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாமையை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க. 5 விசில் ப்ரெஷர் போயிடுச்சுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கம கம கமன் வாசனை அடிக்குதுங்க. பாருங்கள், நல்ல குழைவாக சூப்பராக இருக்குது. இதோட சட்னியும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் சாம்பார் அதோடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் வெண்பொங்கல் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது.
சின்ன பசங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.